ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸ்தாஷில் வச்சு தான் ஒரு ரியூஸ் ஐடியா பண்ணினேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அதில் வந்து மெஜந்தா கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து என்ன கலர் வந்து ஹேங்கிங் பண்ணுறீங்களோ அந்த ஹேங்கிங்க்கு நல்லா ஒரு லுக் கொடுக்குற மாதிரி ஒரு கலர் அந்த கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க பிஸ்தா ஷெல்லுக்கு. ஏன்னா நான் வந்து சில்வர் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ராயல் லுக் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ யூஸ் பண்ணலாம், பிங்க் யூஸ் பண்ணலாம், லைட் பிங்க், டார்க் பிங்க், இல்லை மெஜந்தா கலர் யூஸ் பண்ணலாம். இது பேசிக்காக நல்லாயிருக்கும். நான் இதுமாரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நான் சூப்பராக இருந்துச்சு. பட் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இந்த ஹேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கார்ஃப்லேருந்து எடுத்திருந்தேன். என் ஸ்கார்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா குட்டி குட்டியாக லீவ்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லீவ்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின் போட்டு சேர்த்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு சிக்ஸ் லீவ்ஸாக வந்து அப்படியே ஒரு செட்டு மாதிரி இருக்கும். அதை நான் அப்படியே போட்டு அப்படியே ஸ்டாப்லர் போட்டேன். மிடில் இருக்கிறது கொஞ்சம் லாங்காகவும் சைட்ஸில் இருக்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாகவும் நான் பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், உங்களுடைய ஹேங்கிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெறும் 3 தான் அப்படின்னு வெறும் 3 ஹேங்கிங் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சைடில் வந்து போடுறீங்கன்னா அதை விட அந்த சைடில் இருக்கிறத விட கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அப்படியே ஒரு இது மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். மேலேருந்து கீழேருந்து மேலே அந்த மாதிரி ஒரு வி ஷேப் ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அது நீங்கள் அதை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் தான் போட்டிருந்தேன். நல்லா இருந்தது என்னோடது. அதுக்கு மேலே வந்து டேப் போட்டுக்கிட்டா உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணும்போது உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணும்போது யோசிச்சு வச்சுருப்பீங்கள்ல, இந்த பிளேஸில் போடலாம் நம்ம வீட்டில் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஆணி, ஹூக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் இந்த ஐடியா சொல்கிறேன்ல, இந்த பிங்கி ஃபிங்கர் இருக்குல்ல, அதை அளவுக்கு மெஷர் பண்ணி ஒரு உள்ளன் த்ரெட்டை அதை அப்படியே மடித்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் மடித்து அதை நீங்கள் டேப் போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட போட்டு ஒட்டிக்கலாம், டபுள் சைட் டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். ஏன்னா இது யூஸ் பண்ணுற இடத்துல வந்து அப்படிலாம் இல்லை. அதனால் நான் வந்து இது போட்டுக்கிட்டேன், டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கிட்டு. இது ஃபைனல் லுக் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோவில் வந்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு வால் ஹேங்கிங் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். See you on the next video. Ta-ta!